இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமாக மனசில் என்ன ஒரு கவலை இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எப்படியெல்லாம் அவங்களை சிரிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர், நல்ல மனிதர், நல்ல ஒரு நண்பர். இன்னைக்கு அவங்களெல்லாம் விட்டு போயிட்டாப்புல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. இது வயசே கிடையாது அவருக்கு. எவ்வளவு உழைப்பு தெரியுமா? ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சங்கர் நல்லா தெரியும். ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் வந்து அவரோட உயரம் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும். ஆனால் நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டார். ரோபோ அண்ணாவை வந்து அவர் வந்து ஒரு மேடையில் வந்து ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்டை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவா. ஸோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்த போதே சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பர்சன், ஃபன் ஃபில்டு பர்சன். அவர் வாழ்க்கையை அவர் ஹாப்பியாக வாழ்ந்தார். அதை வந்து ஓப்பன் புக்காக வச்சுருந்தாரு. எல்லா மீடியாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து, அவரோட ஆனிவர்சரியிலேருந்து, அவரோட பர்த்டேலேருந்து, அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் வந்து அவர் வாழ்க்கையவே வந்து மீடியா தான் அப்படின்னு இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது, ஹீரோவாக கூட நடிச்சிட்டாரு. ஆனால் வந்து கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை. ரீசெண்டாக பேசும்போது கூட அவர் வந்து அதை தான் சொன்னார், எனக்கு ஒரு ஃப்ரேம்லையாவது அவரோட நின்னணுன்றது அந்த பெரிய ஆசை இருந்தது. ஆனால் வந்து அது நடக்காமல் போயிடுச்சுன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமே. ஏன்னா வந்து இது ஒரு வயசே இல்லை அவர் போகிறதுக்கு. ஆனால் வந்து அவர் ஒரு சந்தோஷமாக அவரை வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க பிரியங்கா, அவரோட ஒய்ஃபு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து கிடைக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் அவரை எப்படியோ காப்பாற்றி எல்லாம் கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்து அவர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனப்போ கூட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து நல்லா வந்தார். ஆனால் வந்து அந்த ஒரு பழக்கம் விட்டா கூட அது வந்து என்ன சொல்றது கொல்லுன்றது தான். ஸோ அவர் வந்து ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார். ராஜா மாதிரி அனுப்பி வைக்கணும், அவ்வளோதான். அண்டு அவரோட ஆசையை வந்து அட்லீஸ்ட் இந்திரஜா மூலமாவது நிறைவேறணும் அப்படின்னு நான் உண்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் அவரெல்லாம் எங்கேயுமே போக மாட்டார். அவரெல்லாம் கலைத்துறையை விட்டு எங்கேயும் போக மாட்டார். கூடிய சீக்கிரமே கலைத்துறையில் பிறப்பார் அப்படிதான் நான் நம்புகிறேன். ரோபோ சங்கர் அண்ணா இழந்து வாடுற அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக மேடை கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்டும் சரி, எல்லாருமே சரி, ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இல்லாமல் நம்ம குடும்பம் ரொம்ப வருத்தப்படும். அதனால அந்த ஒரு பெரிய தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான். நன்றி, வணக்கம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ.